தேவனோடு நடந்து கொண்டிருந்த ஏவாள், தேவ சாயலாய் இருந்த ஏவாள், கணவன் மனைவிய சமாதானமாய் இருந்த ஏவாளும் ஆதாமும், தேவ பிரசனத்துக்குள்ளேயே இருந்த ஏவாள், ஏதேன் தோட்டத்தில் உலாவி கொண்டிருந்த ஏவாள், எல்லாவற்றுக்கும் மேலாக முழு சிறுசிப்புக்கு சொந்தக்காரியா இருந்தால் அந்த ஏவாள். ஆனா எப்ப அந்த கனியை தேவனால் விளக்கப்பட்ட அந்த கனியை புசித்தாலோ அடுத்த நிமிஷத்திலிருந்து அவள் முதலாவது தேவ சாயலை இழந்தாள், தேவனுடைய உறவை இழந்தாள், ஏதேன் தோட்டத்தை இழந்தாள். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, தேவ சாயலா இருக்கும்படியாகத்தான் தேவன் ஆதாமையும் ஏவாளை உண்டு பண்ணாங்க. எப்ப இவங்க ரெண்டு பேரும், அதாவது ஏவாள் அந்த கனியை சாப்பிட்டா, அதுக்கப்புறம் அந்த கனியை கொண்டு போய் யார்கிட்ட கொடுத்தா, ஆதாம்கிட்ட கொடுத்தா, ஆதாம் புசிச்சிட்டா. இப்ப இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயே தேவ சாயல் போய் என்ன சாயல்